உங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தொடர்ந்து ஒரு காயப்படுத்திகிட்டே இருக்கும்போது மனசு ஒரு மாதிரி ஆகிடும். இனிமேல் என்ன யார் கொடுத்தாலும் தாங்கிக்கலான்ட்டு அந்த மாதிரி தான் டிஆர்பி பார்க்கும்போது என் மனசு ஆகிடுது. ஸோ ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. டோட்டல் டிஆர்பியில் ஹையஸ்ட்டு 7. என்ன சொல்கிறதுனே தெரில. என்னாச்சு எல்லோரும் சொல்கிறது என்னென்னா ஐபிஎல்னால எப்படி அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, என்னன்னு யோசிக்க முடியல. அதனால் எம்என் மட்டும் தான் குறைவுன்னு நீங்களாம் வருத்தமே படாதீங்க. எல்லாமே குறைவுன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல மகாநதி அர்பனில் 2.6, அர்பன் ரூரலில் 2.33. நாகினி வந்து எனக்கு தெரிஞ்சு இதான் கடைசி எபிசோட். ஸோ அர்பனில் 1.3, அர்பன் ரூரலில் 1.07. இதிலிருந்து மகாநதி ஒரு 3ல் தொட்டுச்சுனாவே பெருசுங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு டவுனு. பார்ப்போம், இப்போ கொடுத்துருக்க ட்ராக் சூப்பர். பார்ப்போம். அடுத்து உண்மையாகவே சொன்னால் சிந்து பைரவி அர்பனில் 3.8. அவங்களுமே 7 மணி ஸ்லாட்லங்கிறது குறைவு தான். அர்பன் ரூரலில் 3.62. அடுத்து இந்த சீரியல் அர்பனில் வந்து 4.7, அர்பன் ரூரலில் 4.61 அழகே எடுத்திருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸே 6.3 அர்பன்லையும், அர்பன் ரூரலில் 5.82 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஹையஸ்ட்டே இவங்க தான் ஐயனார் துணை அர்பனில் 7, அர்பன் ரூரலில் 6.79. அதே மாதிரியே சிறகடி காசை 6.5 அர்பன்லையும், அர்பன் ரூரலில் 6.14. சிறகடி காசை பாயிண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஷாக்கிங்கு. ஓகே, சின்ன மருமகள் அர்பனில் 5.3, அர்பன் ரூரலில் 5.20. கனா கண்டெய்னடி தான் எனக்கு இருக்கிறதுலே பரவாயில்லன்னு தோணுது. அவங்களுடைய டைம் அப்படி அர்பனில் 3.1, அர்பன் ரூரலில் 2.82. இப்போ ஆஃப்டர்நூன் எடுத்துங்க. நீங்கள் ஐபிஎல்னு சொல்கிறீங்களா, ஆஃப்டர்நூன்லேயே பாருங்கள் 2.3 தான் ஹையஸ்ட்டு. அவங்க 2.7, 3 தான் எடுப்பாங்க. ஸோ ஓவராலாகவே குறைவு. அது மட்டும் இங்கே கவனிக்கக்கூடியது. புரிதல் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.